Wishing you a special day, dears. Today's topic is Sorry, Best Friend. This is a supplementary story. The story is about Sono, a 6-year-old boy who lives a fairly privileged life, accepts a poor servant girl as a best friend. இங்கே வந்து ஒரு சோனு அப்படிங்கிற ஒரு 6-year-old பையனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவன் எப்படி வந்து அவனோட சர்வெண்ட் கேர்ளை எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிக்கிறான், எப்படி ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது ஸ்டோரியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். They had just arrived in Bombay. The schools were still closed, so when mummy began going to office, he stayed at home by himself. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க மும்பைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல்ஸ்லாம் இன்னும் ஓப்பன் ஆகாதனால அவன் வீட்லேயே தான் இருப்பான். அவங்க மம்மி வந்து ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் அவன் வீட்டில் அவன் மட்டும் தனியாக தான் இருப்பான். அவங்க ஊரில் டெல்லியில் இருக்கிற வரையும் அவங்களோட கசின்ஸ், டாடி, சச்சா, சச்சி எல்லாருமே சேர்ந்து இருந்திருக்காங்க நெய்பர்ஸ் கூடலாம். ஆனால் இங்கே வந்து அவன் தனியாக இருக்கிறது வந்து அவனுக்கு பயம் ஒன்றும் கொஞ்சம் போகலை. ஆனால் அவன் வந்து தனியாக தான் இருந்தே ஆகணும், ஏன்னா அவங்க மம்மி வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அவங்க மம்மி வந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. பேட்டா, டோன்ட் ஓப்பன் த டோர் எக்ஸப்ட் ஃபார் பாய். ஒரு சர்வெண்ட் வந்து அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பேர் பாய். ஒரு லேடி, அவங்க வந்தால் மட்டும்தான் கதவை திறக்கணும். அப்புறம் டோன்ட் லீன் அவுட் ஆஃப் த பால்கனியில் போய் சாஞ்சு நிற்காத. டோன்ட் டர்ன் ஆன் த கேஸ் எதுவும் ஆன் பண்ணிடாத. கண்டிப்பாக எல்லா டைமுக்கு லஞ்சை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க மம்மி. ஸோ பிஃபோர் லீவிங் டு ஆஃபீஸ் டெய்லி ஷி வில் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சோனு. சோனு எக்ஸ்பிளைன் டு மம்மி, லுக் ஐ எம் நாட் ஸ்மால் எனிமோர். நான் வந்து இன்னும் சின்ன பையன் இல்லாமல் ஐ எம் 6, எனக்கும் 6 வயசு ஆயிடுச்சு. ஐ கேன் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப், நான் என்னவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் ஆஃப்டர் மம்மி லெஃப்ட் ஹி ஃபெல் டெரிபிளி லோன்லி. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்கான். ஹி வாட்ச் டிவி ஃபார் அ வைல். கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பான், ஆர் ரீட் இல்லைனா படிப்பான் பால்கனியில் உட்காந்துட்டு. தென் ஹி வுட் லுக் டவுன் டு சி வாட் வாஸ் ஹேப்பனிங் பிலோ ஆன் த ரோடு. அந்த பால்கனியில் நின்று சாஞ்சிட்டு அவன் என்ன நடக்குது ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அண்ட் தென் ஈட்டிங், சாப்பிடுவான். அண்ட் தென் ஹீ வில் ஸ்லீப். வாட் எல்ஸ் வாஸ் தேர் டு டூ ஆல் அலோன். தனிமையாக இருந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும் அவனால். A little after mummy left, boy would come. அவங்களோட சர்வெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க வருவாங்க. அண்ட் when her finished her work, she too left. அவங்களும் அவங்க ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. when mummy returned in the evening, அவங்க மம்மி ஈவினிங் வந்ததுக்கப்புறம் she would take Sonu for a walk. வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்களா. அப்போ நிறையா 2 பேரும் பேசுவாங்களாம். ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க மம்மியால் ஆன்சர் பண்ணவே முடியாது, ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்களாம். அவங்க மம்மி கொஞ்ச நேரம் ஆன்சர் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்களாம். ஒன் டே பாய் brought her little girl along. ஒரு நாள் அவங்களோட சர்வெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டே இருந்தாலாம். அவங்க மம்மி சொன்னாங்களாம், இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் நகரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். பாய் பிகேன் ஸ்வீப்பிங் அண்ட் ஸ்வாபிங். பாய் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக ஒரே இடத்துலையே உட்காந்துட்டே இருந்தாலாம். The little girl crouched in her corner silent. She was terribly thin and not very clean. ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப சைலண்ட்டாகவும் அமைதியாக ரொம்ப ஒல்லியாகவும் இருந்தாலாமா. அவள் வந்து க்ரௌச்டுனா இந்த மாதிரி ஒரு சிட்டிங் பொசிஷன் இருக்குல்ல, அது இந்த மாதிரி உட்காந்துருந்தாலாம். வாட்ஸ் யுவர் நேம்? த லிட்டில் கேர்ள் ஜஸ்ட் லுக்டு ஃப்ரைட்டன்ட். ரொம்ப பயந்து போய் அவனையே பார்த்தாலாம். டெல் மீ யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். பாய் ஸ்கோல்டட் ஹர். அவங்க அம்மா அவளை உடனே திட்டிட்டு, டின்ட் யூ ஹியர், உனக்கு அவர் கேட்கலையா, அவர் உனக்கு பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. டெல் ஹிம் அட் ஒன்ஸ், உடனே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஷீ ஷுக் ஹர் ஹெட். அவள் தலை எப்படியே அசைச்சிருக்கா. அவளால் எப்படி ஸ்கூல் போக முடியும்? ஷீ டஸ் ஆல் த ஹவுஸ் ஒர்க். அவள் வந்து நிறைய வீட்டு வேலைலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி சொல்கிறாங்க. த ஹவுஸ் ஒர்க், பட் ஷீ ஸ்டில் ஸ்மால். அவள் ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்காளே, எப்படி அவள் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். அந்த பையன் கேட்குறான். Sonu wanted to take her to his room and show his toys and books. அவள் எல்லாத்தையும் அவனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காமிக்க நினைக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஃபைனலி சோனு brought some of his toys to where she sat. அவள் எங்கே உட்காந்துருக்காளோ அங்கேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். She looked at them then. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பார்க்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணோட விளையாடுறது வந்து தனிமையிலே இருந்துட்டு இந்த பொண்ணோட பார்த்தோன்னே இவ கூட வந்து ஃப்ரெண்டானோ அப்படின்னு நினைக்கிறான் அவன். When boy was about to leave, Sonu said quickly, please bring her again tomorrow. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சு திரும்ப போகும்போது அவன் என்ன சொல்கிறான், ஃபாஸ்ட்டாக நீங்கள் நாளைக்கு இவளை கூட்டிகிட்டு வாங்க. பாய் ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் வென்ட் டு த டோர். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே போயிட்டாங்க. பட் ரஹீமன் என்ன பண்ணல, அவள் திரும்பி கூட பார்க்கல. வேகமாக நடந்து போயிட்டா. வேகமாக இவன் என்ன டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக பால்கனியில் போய் பார்க்குறான். வேகமாக இவன் பாய் சொல்கிறான் அந்த பொண்ணுக்கு. ரஹீமன் லுக்டு அப்
but did not wave back. ஆனால் அவள் பார்க்குறா, ஆனால் அவள் என்ன செய்யலை, பாய் சொல்லவே இல்லை. That evening, Sonu had so much to tell Mummy. As Mummy looked at his excited face, a thought struck her. She said something to Boy on Sunday when she was home, and after that Rahiman came with her mother every day. அந்த ஈவினிங் வந்து அவன் மம்மிக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அதுலேருந்து அப்போ அவங்க மம்மி வந்து அவங்க ஏதோ சொல்கிறாங்க சண்டே பாய்கிட்ட. அதுலேருந்து தினமும் ரஹீமன் வந்து வர ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு. She no longer crouched silently by door. முன்ன மாதிரி அவள் தனிமையில் உட்கார்ந்துருக்கிறது இல்லை. நவ் ஷீ வுட் கம் இன் டு ஹிஸ் ரூம் அண்ட் லுக் அட் ஹிஸ் டாய்ஸ் அண்ட் புக்ஸ். சோனு வுட் டெல் ஹர் வாட் வாஸ் இன் த புக்ஸ் ஆர் தே வுட் ப்ளே வித் டாய்ஸ். ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக பேசவும் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் படிக்கக்கூட சொல்லிக் கொடுப்பான் சோனு. when they got tired of that they made all kinds of new games. அதுலேயும் டயர்ட் ஆகிட்டாங்கன்னா புதுசாக கேம்ஸ் கண்டுபிடிச்சி விளையாடுவாங்களாமா. ரஹிமன் began to arrive in clean clothes. முன்ன மாதிரி இல்லாமல் நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளாம். her hair was neatly oiled and plaited. அழகாக எண்ணெய் தேய்ச்சி தலைலாம் சீவிட்டு வருவாளாமா. they would eat lunch together. ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. பாய் would bring ரஹிமன் in the morning and pick up her in the evening. காலையில் கூட்டு வந்துட்டு ஈவினிங் தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். now the day flew for Sonu in the winking of an eye. it seemed the day was gone. ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு முதல்லாம் போரிங்காக இருக்கும்ல, இப்போல்லாம் எப்படி இருக்குதா, ஒரு கண்ணு மிக்கிற செகண்ட்லேயே எல்லா ஒரு நாளே முடிஞ்சு போயிருந்தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம் ரெண்டு பேரும். சோனு அண்ட் ரஹிமன் would talk to each other for hours. நிறைய பேசிகிட்டே இருப்பாங்களா. he told her all his secrets, how he was going to be an engine driver. எப்படி பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இன்ஜின் டிரைவர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா சீக்ரெட்டையுமே அவன் சொல்லியிருக்கான். how his father has been the best in the world. அவங்க அப்பா வந்து எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அண்ட் ஆல் அபவுட் ஹிஸ் லவ்லி ஹோம் இன் டெல்லி. எல்லாத்தையுமே அவன் வந்து ஒன்றா ஷேர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. do you know mummy, I am Rahiman's best friend, he told his mother when she came home. ரஹிமனுக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். and when I become an engine driver I am going to give her rides all the time. நான் வந்து இன்ஜின் டிரைவர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எல்லா டைம்லேயும் அவளை ரைட் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். The holidays were almost over. லீவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிருச்சு. on the first of the month mummy gave some money to Sonu as she was leaving. மம்மி கிளம்பும் போது அவங்களுக்கு மணி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. keep this carefully, when boy comes give it to her. பாய் வந்ததுக்கப்புறம் இந்த மணியை நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it's her salary. then taking some more rupee notes and this is Rahiman's. இது ரஹிமனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. why Rahiman's mummy, Sonu asked. ஏன் அவளுக்கு மணி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். why? well, doesn't she come here every day to play with you? smiled mummy. தினமும் உனக்காக வந்தால அதுக்காக தான். what? did Rahiman play with him because money paid to her? இப்போ இவ்வளோ நாளாக மம்மி மணி கொடுக்குறனால மட்டும்தான் வந்து இவன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டான். he was hurt much. Sonu felt as if someone had slapped him. யாரோ அவன் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான். when Rahiman arrived, Sonu said in an unfriendly voice, take it, the money you earned. அவள் வந்து மணிக்காக தான் அந்த மாதிரிலாம் இவன் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டான். பட் இட் வாஸ் பாய் who quickly grabbed the money from his hand. வேகமாக வந்து அவங்க மம்மி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மணியை வாங்கிக்கிட்டாங்க. that day Sonu did not speak to Rahiman or play with her. அவளுக்காக எதுவுமே அவன் பேசவும் இல்லை, அவள் கூட விளையாடவும் இல்லை. when Rahiman playfully tried to snatch his book away, அவளோட புக்கை வாங்க போயிருக்கான் அந்த பொண்ணு. he flew at her. அவன் தூக்கி வீசியிருக்கான். don't touch it, you can't read or write, stupid அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கான். Rahiman said nothing. she gazed at him with all her soul in her eyes. அவன் எப்படி பாவம் போல் பார்த்துருக்கான். when mummy came home in the evening, Sonu would not speak to her either. ஒரு வாரத்தை கூட அவன் மம்மி கிட்ட பேசல. the next was Sunday. மம்மி ஆஸ்க்டு ரஹிமன் டு கம் ஆன் த டே. சண்டேயும் அந்த பொண்ணை வர சொல்லியிருக்காங்க. ஷி வாண்டட் டு டேக் போத் த சில்ட்ரன் டு தி பீச். அவங்க மம்மி வந்து ரெண்டு குழந்தைங்களையும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சிருக்காங்க. சோனு வாஸ் ஸ்டில் ஆங்க்ரி. he walked ahead of mummy and Rahiman without saying a word. அவன் தனியாக நடந்து போயிட்டுருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. why don't you make sand castles too, said mummy. எல்லா குழந்தைங்களும் அங்கே sand castle செஞ்சிட்ருக்காங்க. மம்மியும் நீங்களும் ஏன் sand castle செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே Sonu and Rahiman settled down on the sand and each began to make a separate castle. அது வரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவன் ரொம்ப கோவமாக இருக்கிறனால தனித்தனியாக sand castle செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
Soon Rahiman's castle was ready. It was beautiful. Sonu had to admit to himself. அந்த பொண்ணு அழகாக ஃபஸ்ட்டு சூப்பராக செஞ்சுட்டா. சபாஷ் ரஹீமன், இட்ஸ் லவ்லி செட் மம்மி. மம்மி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோனூஸ் ஹேண்ட்மேடு கேஸ்டில் ரிமைண்ட் அன்நோட்டிஸ்ட். ஆனால் அவன் செஞ்சதை அவங்க மம்மி வந்து பார்க்கக்கூட இல்லை. ஃபர்ஸ்ட் ஷீ டேக்ஸ் அவர் மணி. ஃபஸ்ட்டு அவள் வந்து நம்ம மணி எடுத்துக்கிட்டா. அப்புறம் அவங்க மம்மி வந்து அவளை மட்டும்தான் விரும்புகிறாங்க, அவளை மட்டும்தான் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆங்க்ரி ஆகிட்டான். ஹிஸ் ஆங்க்ரி பாயில்டு ஓவர். ஹி காட் அப் ரேன் டுவர்ட்ஸ் ரஹீமன்ஸ் கேஸ்டில் அண்ட் ஸ்டாம்ப்டு ஆன் இட். அப்படி போய் அதை என்ன பண்ணிட்டான், அதை இடிச்சிட்டான், காலை வச்சு மிதிச்சிட்டான். ரஹீமன் கேவ் அ லவுட் சாப் ஆஃப் சர்ப்ரைஸ். ஹி ஹாஸ் கான் அண்ட் broken மை பியூட்டிஃபுல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படியே அவளோட ஹவுஸை இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சா. தெர் வாஸ் அ ஃபைட். அஃப்கோர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஃபைட் வந்துச்சு. த 2 children scratched and hit each other. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. மம்மி புல்டு தெம் அப்பார்ட். அவங்க மம்மி தான் விலக்கி விடுறாங்க. ஆஃப்டர் ஷி ஹேட் காம்டு தெம் டவுன் ஷி டுக் ஈச் குவைட்லி பை த ஆர்ம் அண்ட் லெட் தெம் ஹோம். ரெண்டு பேரையும் தனித்தனியாக அவங்க ஆர்ம்ஸில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மீன்ஸ் அந்த கையில் ஷோல்டரில் வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆளுக்கு ஒரு கையில். ஷீ ட்ரைடு டு கெட் தெம் டு மேக்கப் பட் நெய்தர் சோனு நார் ரஹீமன் ஒரு லிசன் டு ஹர். அவங்க கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேருமே கன்வின்ஸ் ஆக தயாராக இல்லை. ரெண்டு பேருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க. தட் ஈவினிங் மம்மி வுட் நாட் டாக் டு சோனு. அப்போ அவன் கூட பேசவும் இல்லை. அவங்க மம்மி அவங்களுக்கு டின்னர் கூட கொடுக்கல. நெக்ஸ்ட் மார்னிங் வென் சோனு சா தட் ஷி வாஸ் இன் சேம் மூட். அவங்க நெக்ஸ்ட் டேயும் மம்மி அதே மாதிரி இருந்தனால அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டேக்ஸ் அவர் மணி. ஃபஸ்ட்டு மணி எடுத்துட்டா. தென் யூ ப்ரைஸ்டு ஹர் ஹவுஸ். அவளோட ஹவுஸ் அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அண்ட் யூ டிட் நாட் கிவ் மீ டின்னர். நீங்கள் எனக்கு டின்னரும் கொடுக்கல, நீங்களும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கான். As mummy was leaving for the office, she said, I am going to boy's house to tell her not to bring Rahimans here anymore. இனிமேல் ரஹீமனை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது, நான் பாய் கிட்ட சொல்ல போகிறேன். அவள் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடையாது, அவள் இனிமேல் உன்னோட எனிமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. When he heard mummy's tone, the tears finally came. Now mummy asked gently, Sonu, why did you behave so badly? What did Rahiman do to you? ரஹீமன் இனிமேல் அவங்க வீட்டுக்கு வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன செஞ்சிட்டான்னா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன் இந்த மாதிரி நீ ரொம்ப பேடாக பிஹேவ் பண்ண, ரஹீமன் உனக்காக என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மம்மி கேட்டாங்க. சோனு சாப்ட் ஆங்க்ரிலி. ஐ தாட் ஷி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பட் ஷி ஒன்லி கம்ஸ் ஹியர் ஃபார் மணி. நான் வந்து அவளை என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்போ அவங்களுக்கு மணி கொடுத்தீங்களோ அப்போ நினச்சிட்டேன் அது வந்து கண்டிப்பாக அதுவும் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். யூ கேவ் ஹர் மணி ஸோ ஒன்லி ஷீ லைக் டு ப்ளே வித் மீ. மணி கொடுத்தனால தான் அவன் என் கூட விளையாண்டான். ஹி ஃபெல்ட் வெரி மச் பேட். ஐ வாண்ட் யூ டு டூ சம்திங் ஃபார் மீ. சோனு, கம் அண்ட் சி ரஹீமன்ஸ் ஹவுஸ். ஐ won't go to office. go and wash your face. நம்ம இன்றைக்கி ரஹீமனோட வீட்டுக்கு போவோம், நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்கிறாங்க. உன்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. they went to a cluster of huts at the end of their lane. அவங்க வீடு முடியும்ல அந்த இடத்துலேருந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஹட்ஸ்னால் நிறைய ஹட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது தான் அங்கே போகிறாங்க. இட் வாஸ் டெரிபிளி ஸ்மெல்லி. அங்கே ரொம்ப ஸ்மெல்லு வந்திருக்கு. தெர் வாஸ் கேர்பேஜ் லையிங் அரவுண்ட் இன் ஹீப்ஸ் வேறு எங்கேயும் அப்படியே குவியலாக கேர்பேஜ்னு என்னது வேஸ்ட் எல்லாம் இருக்குது. க்ரூஸ் பெக்டு அட் இட், மேங்கி ஸ்னாஃப் ஸ்னிஃப்ட் இட். அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் க்ரோஸு டாக்ஸு எல்லாமே அலையுது. cats chased rats around it. A crowd of 30 or 40 women stood around the water tap. ஒரு தண்ணி டேப்புக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு க்ரௌடாக லேடிஸ்லாம் நின்று தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இட் இஸ் லுக்கிங் லைக் அ ஸ்லம். மம்மி ஸ்டாப்டு. வேர் இஸ் ரஹமன்ஸ் மதர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த க்ரௌடில் இருந்து ரஹீமனோட மம்மி வர்றாங்க. சூன் தேவர் என்ட்ரிங் எ டைனி ஹவுஸ். ஒரு சின்ன ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. இட் வாஸ் டார்க் இன்சைடு. உள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது. ரஹீமன், சோனு ஹஸ் கம் ஹியர் டு சே சாரி. அவன் சாரி சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரஹீமன் கிட்ட. ரஹீமன் எப்படி இருக்கான்னா ரொம்ப ஒரு ஸ்மோக்கி கார்னரில் ஒரு ஸ்டவ்வில் இருந்து வரும்ல ஸ்மோக், அதுக்கு கார்னரில் ஒரு கிழிஞ்சு போன கிளாத்ஸ், ரொம்ப அழுக்கான கிளாத்ஸோட ரொம்ப ரொம்ப சேடாக, அவர் ஐஸ்லாம் ரெட்டாக அவள் இருக்கிறாள். சாரி சொல்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொன்னோன்னே, நோ வேர்ஸ் த நீட் ஃபார் சாரி. பாய் அவங்க இருக்காங்கல்ல
ரஹீமனோட மம்மி சொல்கிறாங்க, எதுக்காக சாரி கேட்கணும்? சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் குவாரலிங் அண்ட் மேக்கிங். குழந்தைங்கன்னா அப்படி தான் சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்துக்குவாங்க. இதுக்காக நீங்கள் சாரிலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Nobody minds a few fights between friends, by mummy said. But when people start hating each other, then looking at Rahiman, she said, from tomorrow Sonu will be going to school. Rahiman too can go, can't she? நாளையிலேருந்து சோனு வந்து ஸ்கூலுக்கு போகிறா, நாளையிலேருந்து ரஹீமனும் ஸ்கூலுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் மேம் சாப், வி வில் யூஸ் த மணி யூ கேவ் டு பை புக்ஸ் அண்ட் கெட் ஹர் யூனிஃபார்ம் ஸ்டிச். நீங்கள் கொடுத்த மணி வச்சு அவளுக்கு நான் யூனிஃபார்மும் புக்கும் வாங்கி தந்துடுறேன். சோனு டர்ன் டு மம்மிஸ். மம்மி வாஸ் ஸ்மைலிங், ஹர் ஐஸ் ஆன் ரஹீமன்ஸ் ஃபேஸ். மம்மி சிரிக்கிறாங்க. Then Sonu went to Rahiman. He put out his hand and touched her shoulder. அவன் மேலே கை போட்டு, and though he whispered, all of them could hear him say, sorry best friend. என்ன சொல்கிறான், எல்லாருமே கேட்குற மாதிரி ரொம்ப அமைதியாக ஊச்சுடுறாங்க. சாரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், சாரின்னு சொல்லிட்டான். This story was written by Hemangini Ranade. Thank you dears.